மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் மாணவர்கள் இறுதிக்கட்ட பயிற்சிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜனவரி மாதம் கடந்துவிட்டாலே பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு ஜுரம் தொற்றிக்கொள்ளும். காலை நேர சிறப்பு வகுப்புகள், மாலை நேர சிறப்பு வகுப்புகள், டியூஷன் என அதிகாலை துவங்கி இரவு படுக்கைக்கு செல்லும் வரை தேர்வுக்கு தன்னை தயார்படுத்துவதில் குறியாக இருப்பார்கள். அந்த வகையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு அடுத்த வாரம் துவங்க உள்ளது. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை பொதுத் தேர்வு எழுதும் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களின் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது வழக்கமான ஒன்று. அதன் காரணமாகவே ஒவ்வொரு ஆண்டும் பொதுத் தேர்வு கால அட்டவணையை மாணவர்களின் வசதிக்காக முன்னதாகவே வெளியிடப்படும். அந்த வகையில் 2023, 2024 கல்வி ஆண்டிற்கான அட்டவணையும் முன்னதாகவே வெளியிட்டது பள்ளி கல்வித்துறை. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையிலும், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையிலும் நடைபெற உள்ளது. ப்ரிப்ரேஷன்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. டீச்சர்ஸ் எல்லாருமே ஸ்டடீஸ் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே நல்லா படிச்சுட்ருக்கோம். கன்ஃபார்மாக மேக்ஸிமம் 100% வரும் ஸ்கூலுக்கு. ஐ திங்க் தேர்வு அடுத்த வாரம் துவங்க உள்ள நிலையில் மாணவர்களிடம் இருக்கும் பயத்தை போக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக ஆய்வகங்களில் பயிற்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி ப்ராக்டிக்கல் பண்ண போகிறோம். பயோமேக்ஸ் குரூப் படிக்கிறோம். தியரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டோம். ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு ஃபுல்லாக தியரியில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எக்ஸாம் நல்லா எழுதுவோம். மாணவர்கள் எழுத்து தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு இரண்டிலும் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பது நிபந்தனையாக இருக்கிறது. அதன்படி மொத்தமுள்ள 100 மதிப்பெண்களில் 70 மதிப்பெண்கள் தியரி என்று சொல்லப்படும் எழுத்து தேர்வுக்கும், 30 மதிப்பெண்கள் செய்முறை தேர்வுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப கோப்பப் பண்ணி எங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ப்ராக்டிக்கலுக்கு 30 மார்க்ஸு, அதில் நாங்கள் 15 மார்க்ஸ்க்கு நாங்கள் ப்ராக்டிக்கல் செய்வோம். தியரியில் 70 மார்க்ஸ், 70 மார்க்ஸ்க்கு நாங்கள் 35 மார்க்ஸ் தான் நாங்கள் பாஸ். ஸோ நாங்கள் 2 இதுக்குமே நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் அந்த மெயின் எக்ஸாமையும் சரி, ப்ராக்டிக்கலையும் சரி நாங்கள் நல்லாவே கிளியர் பண்ணுவோன்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. செய்முறை தேர்வில் மதிப்பெண் பெறுவது எளிதான வழி என்றாலும் மாணவர்கள் அதில் கூடுதல் கவனம் செலுத்த தவறக்கூடாது என்பதே ஆசிரியர்களின் கருத்தாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் சங்கரன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.